ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எரர் ஃப்ரீ சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மல்டி வீடியோ டோர் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டி வீடியோ டோர் ஃபோன்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ முன்னாடிலாம் ஒரு காலிங் பெல்லை யூஸ் பண்ணி ஒரு வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வெளியிலேருந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுவாங்க, உள்ளே ரிங் ஆகும். அது மூலயமா உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ இருக்காங்க வெளில வந்து பார்த்து யாருன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக நம்ம இக்விஷன்லேயோ தவாலியோ நிறைய பிராண்டில் விடிபின்னு சொல்லிட்டு வீடியோ டோர் ஃபோன் சொல்லிட்டு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அனலாக்கும் இருக்குது, ஐபியும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வச்சுருக்கிறது வந்து ஐபி பேஸ்டு வீடியோ டோர் ஃபோன். இதுவும் சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. என்னென்னா, நீங்கள் இப்போது கால் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸும் உங்கள் உள்ளே இருக்கிற மானிட்டரில் தெரியும். அதுதான் இதை டெமோவாக இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ 2 மானிட்டர் இருக்குது. இது மல்டி டோர்னால் உங்களுக்கு ஒரு 2-3 அந்த மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட்டு இல்லை வீடு ஃப்ளாட்ஸு அந்த மாதிரி இருக்குன்னா 2, 3, 4, 5 இது மாதிரி 200 வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது தான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ கையில் வச்சுருக்க ஹிக்விஷன் வீடியோ டோர் ஃபோனுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணிடுறேன். ஸோ இது கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸி தான். ஸோ இதோட ஐவிஎம்எஸ் சாஃப்ட்வேர், இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஐவிஎம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஐவிஎம்எஸ் 4200 அதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் எல்லாமே பிஐ சுவிட்சில் கொடுத்து அதுலேருந்து ஒரு கேபிள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை ரவுட்டர்லேயோ கொடுத்துட்டு அதே நெட்வொர்க்கில் இந்த சிஸ்டம் கனெக்ட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எல்லா டிவைஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட செட்டிங்ஸ் பேஜில் போயிட்டு இந்த அவுட்டோர் யூனிட் ஃபஸ்ட்டு இந்த அவுட்டோர் யூனிட்டில் உங்களோட ஐபி அட்ரஸ்ஸு எல்லாமே செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இன்டோர் யூனிட் வாங்க. இன்டோர் யூனிட்டில் குரூப் நெட்வொர்க் செட்டிங்கில் போயிட்டு அதோட பாஸ்வேர்டு அப்புறம் அந்த அவுட்டோர் யூனிட்டோட ஐபி அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு டைம் சிங்க்ரனைஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா டைம் வந்து டிஃபால்ட்டாக 8ல் +8.00 இருக்கும். நம்ம +530க்கு மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம மிஷின்லேயே எப்படி டெமோ காட்டுறதுன்னு சொல்கிறேன். நான் இப்போ என் மிஷினுக்கு வந்து 201 202ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஃப்ளாட் நம்பர் 201 ஃப்ளாட் நம்பர் 202க்கு கால் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும், பாஸ்வேர்ட் போட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் கார்டு எப்படி ஆட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணதெல்லாம் இந்த அவுட்டோர் யூனிட், இதுதான் அவுட்டோர் யூனிட்டு. இதில் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் இந்த லிஸ்ட்டு காட்டும் நான் ஆட் பண்ண டிவைஸ்லாம். இப்போது ஒரு 5 டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இன்டோர் யூனிட்டு, ஒரே ஒரு அவுட்டோர் யூனிட்லேருந்து. ஸோ அது இங்கே காட்டும், உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் ஸ்டேட்டஸில் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுலாம் பார்ப்போம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்கிறது இன்டோர் யூனிட்டு. ஸோ இதில் அடுத்து என்ன ஸ்டெப் பார்ப்போம். இதில் இன்டர்காம்ங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் பெர்மிஷன் பாஸ்வேர்டு இருக்கும். இதில் அன்லாக்கிங் பாஸ்வேர்ட் டைப்பில் வந்து அன்லாக்கிங் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் மூலயமா எப்படி ஓப்பன் பண்ணணுமோ அதோட ஒரு 4 டிஜிட்டோ இல்லை 6 டிஜிட் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட மாடல் நம்பரு எல்லாமே நான் உங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து கார்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பர்சன் இப்போ கார்டு நம்பர் இந்த கார்டு காமிச்சா கூட ஓப்பன் ஆகணும் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு. இப்போ லாக் போட்டிருக்கீங்க, வெளியில் உள்ளே யாருமே இல்லை, வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, வெளியிலேருந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணோன்னா அந்த கார்டு காமிச்சிங்கனாவே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. இந்த அக்சஸ் கண்ட்ரோலில் போய்ட்டு அத்தென்டிகேஷனில் போய்ட்டு அக்சஸ் குரூப்பில் நீங்கள் எந்தெந்த டிவைஸுக்கு இந்த கார்டு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ எந்த டிவைஸுக்கு தான் இந்த கார்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த கார்டு வந்து அந்தந்த டிவைஸுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் கார்டு காமிக்கும்போது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இப்போ ஒரு டெமோ காமிச்சிடறேன் பாருங்கள். இப்போ 202க்கு நான் கால் பண்ணுறேன். இப்போ பிஒய் சுவிட்சிலேருந்து
இதுதான் அவுட்டோர் யூனிட்டு கார்டு யூனிட்டு, இது நம்பர் யூனிட்டு. இதில் நம்பர் போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணலாம், அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். நான் இப்போ லாக்கு கனெக்ட் பண்ணல, லாக் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு டெமோ மட்டும் காட்டுறேன். இப்போ கார்டு காமிக்கிறேன், அதில் ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறேன். 202# போட்டால் இந்த இன்டோர் யூனிட் கால் வருது பாருங்கள். ஸோ இதில் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அன்லாக் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் அன்லாக் ஆகிடும், அதாவது லாக் அன்லாக் ஆகிடும். இப்போ 201க்கு கால் பண்ணுறேன், 201#. ஸோ அடுத்த யூனிட்டுக்கு கால் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணணுன்னா ஹேஷு, இன்டோர் யூனிட்டோட ரூம் நம்பரு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஹேஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.